இது என்னது, இது என்ன பூ பேர் எனக்கு சரியாக மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்து இன்னும் பதியம் போடலை, இதிலே தான் வச்சுருக்கேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரை செடின்னு நினைக்கிறேன், இது அவரைக்காய் செடி தான், விதை போட்டேன். இது நல்லா வருது பாருங்கள். இது பாருங்கள் கொத்தரை செடி பெருசு வளர்ந்து இப்படி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நல்லா அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள். ஆனால் காயெல்லாம் பறிச்சிட்டேன், அதெல்லாம் நான் போடலை வீடியோ. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், போடலை. இது வந்து கத்திரி வந்துட்டு சந்தையிலேருந்து கன்று வாங்கிட்டு வந்து வச்சேன். ஏன்னா இப்படி தான் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இது வந்து காராமணி, ஆனால் 2 தான் இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். இங்கே ஒன்று சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு இந்த இதில். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கன்று, இதுவும் தான் வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். ஆனால் இப்போ தான் கணுக்கள்லாம் வருது. சரி இது எப்படி வந்துடும் ஒரு நம்பிக்கை. ஆமாம், அதோட நாங்கள் வச்சு பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள் லூக்கல் தான் நினைக்கிறேன், இது லூக்கல் நினைக்கிறேன். ஒரு 3 வருது. இது வந்து வெங்காயத்தாள் ஒன்று வருது இதுக்குள்ளேயே. இதில் பாருங்களேன் என்ன வருதுன்னு சொன்னால் லெமன் செடி. ஆமாம், அது ஆனால் அதிலே வருது. இது பாருங்கள், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மலை இழந்த செடி. நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு இதை போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் வீடியோவுக்கு கொஞ்சம் கூட கமெண்ட்டும் வர மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஏதாவது இதுவும் அது என்ன சொல்கிறது, ஏதாவது நல்லா பேசி அனுப்பலையா என்னான்னு எனக்கும் தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் தான் நான் வீடியோ போடுறேன், எனக்கு தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு போடுறேன். இது கொத்தரை செடி தான், ஆனால் இது வளரவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளருது. ஆமாம், அதுலேயே பாருங்கள், இது வந்து மயில் மாணிக்கம். இது நல்லா அழகாக வரும், ஆனால் இப்போ தான் வருது. நான் இப்போ தான் வாங்கியாந்து வச்சுருக்கிறேன், அது என்னென்ன காஞ்சி போச்சு. இந்த இதுவும் பாருங்கள், இதுவும் கொத்தரை செடி தான், இதில் வருது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ஒன்று பாருங்கள் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா புளிச்ச கீரை. இதில் ஒன்று வருது. இது பார்த்திங்கன்னா இது என்னான்னு தெரியல, இதுவும் வந்து காராமணியா சிவப்பு காராமணியா என்னன்னு தெரியல. தண்டு வந்து சிவப்பாக இருக்குது. இது வந்து ரோஸ் செடி பாருங்கள், காஞ்சிடுச்சு. நான் மண்ணுலாம் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்கன்று வருது பாருங்கள். ஆமாம், இங்கே ஒரு கத்திரிக்கன்று வருது. அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்கன்று வருது பாருங்கள். இது வந்து ஜாதிப்பூ. இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் 2-3 வருஷமாக போட்டு எனக்கு ரொம்ப காசு நஷ்டமாயிட்டு பாருங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பெரண்டை, ஆனால் வளருது நல்லா. இது பாருங்கள் 2 பெரண்டை, இது ஒன்று தான் ஆனால் 2ஆக வருது. ஆமாம், இது வந்து மல்லிகைப்பூ செடி, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நல்லா தலைன்னு வந்துட்டுருக்கு. ஆமாம், கணுக்கெல்லாம் வருது. இது வந்து சிறுகீரை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஆனால் நல்லா அழகாக இருக்குதா என்னான்றதை சொல்லுங்கள். ஆமாம், நல்லா இருக்குது. ஆனால் இது ஏன் இப்படி ஒரு மாதிரி மஞ்சள் நேரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தான் உரம் போடுறேன், தண்ணி ஊற்றுறேன், என்னான்னு தெரியல, அப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதுக்குள்ளே குட்டி விதையாக இருக்குது, என்னான்னு தெரியல அது. இது வந்து இது ஒரு கத்திரிக்காய் தான். இது வந்து இந்த ஸ்கோட்டுன்னா அது என்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. இது ஆனால் அந்த பூ அழகாக இருக்கும், நல்லா ஆரஞ்சும் சிவப்பும் கலந்துருக்கும், அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா. இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் வந்துட்டு இலை உதிர்ந்து இப்போ பாருங்களேன், கண்ணுக்கு இப்போ தான் வருது பாருங்கள். இந்தா இப்படி வருது, இப்போ தான் வருது, இப்போ தான் அந்த விடுது, ஒவ்வொரு கண்ணுக்காக விடுது பாருங்கள். இப்போ விட்டுட்டு இருக்குது, இந்த ஒரு கண்ணுக்காக விட்டு நல்லா வளர்ந்து வருது. ஆமாம், அப்புறம் இது வந்து தூதுவளைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தூதுவளை நல்லா இப்போ தான் வருது அதுவும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்களோட கார்டன் வீடியோ. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ்.